ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற யூனிட் என்னன்னா, யூனிட் 3 சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். இப்ப எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆம், இதுல ரொம்ப சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம வேர்ட்ஸ் வந்து எப்பவுமே என்னன்னா, மோஸ்ட்லி எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஆ ரூட் வேர்ட வச்சு படிக்கலாம். டிக்ஷனரில உள்ள வேர்ட்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இப்ப எப்படின்னா எக்ஸாக்ட் மீனிங் ஒரு ஓரளவு எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, சிமிலரான மீனிங் உள்ளது நெறைய போட்டிருப்பாங்க. ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். சிக் அப்படின்னா, இன்னொன்னு என்னது அப்படின்னா ஹெல்த்தி அப்படின்னு இருக்கும். சிக்னா உடம்பு சரியில்ல, ஹெல்த்தினா ஆரோக்கியமான அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? சரியா? மத்தது எல்லாம் அப்படி என்னன்னா, அதுக்கு ஈக்குவலா இருந்த மாதிரியே இருக்கும். இது மட்டும் தான் ஆப்போசிட்டா இருக்கும். சிக்குக்கு ஈக்குவலா உள்ளது. மத்ததெல்லாம் ஒரே மாரியான மீனிங் குடுக்கிறதா இருக்கும். இது மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். உடம்பு சரியில்லன்னா, நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாரி மீனிங். சரிங்களா? இதுதான் ஆன்டனிம்ஸ்ங்கிறது. இது வந்து என்னன்னா, கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி என்னன்னா, இந்த அதாவது வேற ஒண்ணும் இல்ல. டிக்ஷனரில இருக்கிற வேர்ட்ஸ வந்து நம்ம அதிகமா படிச்சிருந்தோம். நம்மளுக்கு இங்கிலீஷ்ல நல்ல வேர்ட் பவர் இருக்குது. அதே மாரி என்னன்னா, இங்கிலீஷ்ல கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா, ஓரளவு நம்மளால போட முடியும். முடியலனாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வேற யாராட்டி படிக்கிறீங்களானாலும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இங்கிலீஷ் வேர்ட் பவர கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா, உங்களாலயும் போட முடியும். இப்ப இதுல வந்து சிமிலரா இருக்கிற மாரி இந்த இந்த யூனிட்ட பாக்கச்சுல, இதுல கொஞ்சம் உங்களுக்கு நாலேட்ஜ் கெடைக்கும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாரி நெறையா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் போட்டு பாருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல உள்ள கொஞ்சம் முக்கியமான எப்படி சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்ல உள்ள நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியச்சுல வந்து என்னன்னா, உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷ்ல வந்து மொத்தம் 3 விஷயம் முக்கியம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா கிராமரு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த மாரி வேர்ட் பவர், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ரீடிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது கிராமர் படிக்கணும், வேர்ட் பவர் படிக்கணும். அதாவது ஆன்டோனிம்ஸ், சினோனிம்ஸ் இந்த மாரி படிக்கிறோம். கிராமர் நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் என்னன்னா, ரீடிங் பவர். எப்பவுமே புக் எடுத்தோ, ஒரு ஹிந்து பேப்பர் ஏதாட்டி ஒரு இத எடுத்தோ வாசிக்கணும். ஹிந்து பேப்பர் வாசிக்க முடியாட்டினாலும், வேற ஏதாட்டி ஒரு மேகசின் ஏதாட்டி எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இங்கிலீஷ்ல நம்மளுக்கு நாலேட்ஜ் கிடைக்கும். இதுதான் பேசிக்கான விஷயம். சரிங்களா? சரி நம்ம இப்ப யூனிட்டுக்குள்ள போவோம். சூஸ் த கரெக்ட் ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் தி அண்டர்லைன்ட் வேர்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான மீனிங் குடுக்குற வார்த்தைய பார்க்கணும். சரிங்களா? எப்படின்னா, ஆ ஷார்ட்ன்னா டாலுங்கிறது. பியூட்டிஃபுல் ஷார்ட்ன்னா குள்ளம் அப்டின்னா உயரம் அப்டின்னு சொல்றது. அப்படி அப்படி ஆப்போசிட்டா சொல்ற மாரியான விஷயங்கள் தான் ஆன்டனிம்ஸ்ங்கிறது. சரிங்களா? எதிர்ச்சொல் அப்டின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையான சொற்கள் அப்டிம்பாங்கல்ல, அந்த மாரி எதிர்ச்சொல் அப்டிங்கிறது. எதிர்மறைன்னுலாம் சொல்லல, எதிர்ச்சொல். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உள்ளது. சரிங்களா? இப்ப பார்க்கலாம். த நரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் அ வீக். சரிங்களா? ஒரு வாரமா அவருக்கு வந்து அவர் என்னதுன்னா, அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாராம், நரேட்டர். சரிங்களா? அப்பன்னா, இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இந்த சிக்குங்கிற வார்த்தை. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கா, இந்த சிக்கு. சிக்னா என்னதுன்னா, சிக்கு ஆஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் இல்ல சிக்னஸ், இல்னஸ் அப்படின்லாம் சொல்லுவீங்க. இது உடம்பு சரியில்லாதத காமிக்கிறதுக்கு சிக் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா என்னது? சிக்னா உடம்பு சரியில்ல. ஆப்போசிட்னா உடம்பு நல்லா இருக்குன்னா, ஆப்போசிட். சரிங்களா? இப்ப பாருங்க, மத்த இதையும் நம்ம இப்ப கம்பேர் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஆன்டனிம்ஸ்ல ஆன்ஸர் கண்டுபிடிச்சுட்டோம். சிக், ஹெல்த்தி, ஓகே அப்படின்ட்டு போகக்கூடாது. எப்பவுமே என்னன்னா, அது ஓகே. இந்த எக்ஸாமுக்கு நீங்க உங்க எக்ஸாம்ல நீங்க எழுதச்சுல அந்த மாரி போட்டு போலாம். ஆனா, இப்ப படிக்கச்சுல இந்த 4க்குமே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு இதுலயுமே 4, 4 இது குடுத்துருங்க. 4 வேர்ட் பவர் இருக்கு. இப்டி நீங்க இதுல ஒவ்வொன்னா படிக்க, படிக்க ஒவ்வொரு கொஸ்டினா படிக்கச்சுல கூட ஓவராலா எல்லாமே கவர் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இது மத்ததையும் பார்ப்போம். சிக்குன்னா உடம்பு சரியில்ல. ஹெல்த்தினா ஆரோக்கியமா இருக்கிறேன்னு அர்த்தம். அப்டின்னா, சிக்குக்கு ஆப்போசிட் வந்து ஹெல்த்திங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? சிக்னா உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. ஹெல்த்தினா நோயற்ற நல்லா ஆரோக்கியமா இருக்கிறது. சரிங்களா? இதுதான் ஆன்ஸரு. சரி. ஓகே. இப்ப டிஸார்டர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டர்னா கரெக்ட்டான ஒரு அரேஞ்ச்மென்ட். நார்மலான ஒரு 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 கரெக்ட்டான ஒரு இதுல இருக்கிறது. சரிங்களா? நம்ம என்னது நம்ம நம்ம நம்மளுக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? கரெக்ட்டா எந்திரிப்போம், தூங்குவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், வேலைய பார்ப்போம் எல்லாமே நம்ம பெர்ஃபெக்ட்டா செய்வோம். அதே மாரி தான் டிஸார்டர்ன்னா நம்ம உடம்புல உள்ள ஃபங்ஷன்ஸ் என்ன என்ன ஆகுறது? காய்ச்சல் அடிக்கிறது, நம்மள வேலை செய்ய விடாம இது பண்றது. ஒரு ஆர்டரா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம உடம்புல நடக்கிற ஃபங்ஷன் நடக்கிறதே கிடையாது. அதாவது என்னன்னா, நம்ம நார்மலா நம்ம இருக்க முடியாது. நம்மளுக்கு தூக்கம் வரும். காய்ச்சல் அடிக்கிறதுனால அதிகமா தூக்கம் வரும். டயர்டா இருக்கும்.
சரிங்களா? ஒரு ஒரு எப்படின்னா நம்ம நம்ம ஆர்டரா ஒரு 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 சீக்வென்ஸா நம்ம ஒரு ஒர்க் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஒரு ஆர்டரா செய்வோம். காலைல எந்திரிப்போம். காலைல உடம்பு சரியில்லன்னா காலைல எந்திரிக்க முடியாது. அப்படின்னா டிஸார்டர் ஆவுது. ஆர்டரா ஒரு வரிசையா ஒவ்வொரு வேலைய செய்வோம். அது செய்ய விடுறது கிடையாது. உடல் சம்மந்தப்பட்டது தான். அப்படிதானே? நம்மளால நல்லா சாப்பிட முடியும். அது சாப்பிட முடியாது. ஒரு ஆர்டரா ஒரு இது சாப்பிடுறோம். டைஜெஸ்ட் ஆகும். தண்ணி குடிப்போம். இந்த மாரி எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாரி ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு ஆர்டரா இருக்காது. அதனால தான் இது டிஸார்டர். அந்த மாரி உடம்பு சரியில்லாம இருக்கிறது டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஃபீபிள் பாருங்க. ஃபீபிள்னா என்னது அப்படின்னா, வீக்கா இருக்கிறது, எனர்ஜி இல்லாம இருக்கிறது. சரிங்களா? அ உடம்பு எப்படி சொல்றேன்னா, வீக்கா இருக்கிறது, எனர்ஜி, ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லாம, அ எளிதில சோர்வடைகிற மாரி இருக்கிறது தான் ஃபீபிள்ங்கிறது. சரிங்களா? நல்லா கவனிங்க. எல்லாருமே சிலவங்க என்ன இருப்பாங்க அப்டின்னா, எனர்ஜி இல்லாம வீக்காவும் இருப்பாங்க. அவங்கலாம் உடம்பு சரியில்லாதவங்கன்னு கிடையாது. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்ட்டுருக்க மாட்டாங்க. நல்ல நேரத்துக்கு நேரம் தூங்கி எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஃபீபிளா இருப்பாங்க. சரிங்களா? அதனால ஃபீபிள்ங்கிறது வந்து அ அப்படி கொஞ்சம் கரெக்ட்டா இருந்த மாரி இருந்தாலும், அதாவது இந்த இதுக்கு ஆன்டனிம்ஸ்க்கு ஒரு இது மேட்சா இருக்காது. இந்த 3 இதையும் கம்பேர் பண்ணச்சுல பார்த்தீங்கன்னா, ஃபீபிள்ங்கிறது வந்து என்னன்னா, வீக்கா இருக்கிறது, அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லாம இருக்கிறது. உடம்பு சரியில்ல அப்படிங்கிறத குறிக்கிறது கிடையாது. அன்ஹெல்த்தினா ஹெல்த் இல்லாம இருக்கிறது. சரிங்களா? ஓகே. இது இவ்வளத்தையும் நம்ம 3 4யும் பார்த்துருக்கோம். இப்ப சிக்கோட அப்படியே அதோட எக்ஸாக்ட்டான ஆப்போசிட் என்னன்னா ஹெல்த்தி. சரிங்களா? மத்ததையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் வேற ஒண்ணும். ஃபீபிள்னா டிஸார்டர்ங்கிறது என்னன்னா, ப்ராப்பரா நம்மளால அந்த ஆர்டரா நம்ம உடம்புல உள்ள ஃபங்ஷன்ஸ் நடக்காம இருக்கிறது டிஸார்டர். சரிங்களா? ஃபீபிள்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னா, வீக்கா இருக்கிறது. சரிங்களா? ஸ்ட்ரென்த், எனர்ஜி இதுலலாம் வீக்கா இருக்கிறது வந்து ஃபீபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, 2வது பாருங்க. டெஸ்பைஸ் விச் ஆர் நாட் பி டெஸ்பைஸ்டு சரிங்களா? வெறுக்கிறது, ஒருத்தர அருவருக்கிறது, வெறுக்கிறது இந்த மாரி வெறுக்கிறது சம்மந்தப்பட்டது வந்துன்னு டெஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக வெறுக்கிறதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 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 விஷயமோ, ஒருத்தரோ ஒரு பேடான ஒரு இது அப்படின்னு நெனைச்சுட்டு நம்ம வெறுக்கிறது, அருவருக்கிறது, வெறுக்கிறது இந்த மாரி சரிங்களா? இதுக்கு கரெக்ட்டான வேர்ட் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, லைக்டுன்னு போட்டிருக்கு. வெறுக்கிறதுக்கு அப்படி டெஸ்பைஸ்ங்கிறதுக்கு மீனிங் தெரியலன்னா தெரிஞ்சு அ தெரிஞ்சுக்கோங்க. வெறுக்கிறது. லைக்னா விரும்புறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. மத்ததையும் தெரிஞ்சு ரெஸ்பெக்டட்ன்னா மரியாதை குடுக்குறது. அடுத்து ஹேட்னா வெறுக்கிறது. சரிங்களா? அப்படியே சிமிலரா இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டிஃபீட்டட்ன்னா தோக்குறது. இதெல்லாம் சம்மந்தம் இல்லாம இருக்கு. டெஸ்பைஸ் அப்படின்னா விரும்புறதுன்னு அர்த்தம். லைக்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டெஸ்பைஸ்ன்னா வெறுக்கிறது. ஹேட்டுங்கிறதும் வெறுக்கிறது சம்மந்தப்பட்டு தான். ஆனா என்ன ஒரு தப்பான விஷயத்த வச்சு இவங்க வேல்யூ இல்லாத ஒரு வேல்யூ இல்லாதது. அது அந்த அப்படி ஒரு பேடான விஷயம் அப்படின்னு நெனச்சு வெறுக்கிறத வந்து சொல்றேன்னா, அ ஒரு ஸ்ட்ராங்கா வெறுக்கிறது. சரிங்களா? ஒரு எப்படின்னா இந்த ஹேட்னாலும் வெறுக்கிறது தான். டெஸ்பைஸ்ங்கிறது ரொம்ப வெறுக்கிறது. அந்த மாரி வரும். ஏதாட்டு ஒருத்தர் ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்றாங்க. தப்பான ஒரு இது பண்றாங்க அப்படின்னா, அது அருவருக்கிற மாரியான விஷயம். அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாரி சொல்றது. அதுதான் ஹேட்டுக்கும், டெஸ்பைஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஆனா ஆக்சுவலா வெறுக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் விரும்புறது. லைக்டு. சரிங்களா? இதுதான் ஆன்ஸர். அடுத்து ஒன் டஸ் நாட் ஃபீல் வைஸ், பிரேவர் ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு ஆப்டிமிஸ்டிக் என்னன்னா, எதுவுமே நல்லது நடக்கும்னு நெனைக்கிறது. ஆப்டிமிஸ்டிக் சரிங்களா? அப்படியே பெசிமிஸ்டிக்னா என்னதுன்னா, எதுவுமே என்னது கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு பயப்படுறது. அந்த மாதிரியான இத வந்து பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சியர்ஃபுல்னா சந்தோஷமா இருக்கிறது. ரியலிஸ்டிக்னா உண்மையா இருக்கிறது. சரிங்களா? ஆ அதாவது ஆப்டிமிஸ்டிக்க்கு கரெக்ட்டான எக்ஸாக்ட்டானது வந்து ஆப்டிமிஸ்டிக்னா நல்லது நடக்கும்னு நெனைக்கிறது. பெசிமிஸ்டிக்னா கெட்டது நடக்கும்னு நெனைக்கிறது. சரிங்களா? ஷாலோன்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஷாலோன்னு போட்டிருக்கு. ஷாலோன்னா என்னது இப்போ? ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இப்படி இருக்கு. இது ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இது ஃப்ளோருன்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப டீப்பா இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் உயரமா இருக்கு. அப்படித்தானே? சரியா? இன்னும் டயகிராம் நல்லா இல்லன்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து உள்ள தண்ணி நிறைஞ்சிருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கு. சரியா? இது டீப்பு, இது ஷாலோ. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. டீப் இது, ஷாலோ இது. தண்ணி இங்க கிடக்கு. இவ்வளத்துக்கு தண்ணி கிடக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் தண்ணி கிடக்குன்னு நெனச்சுக்கோங்க. இது டீப்பு, இது ஷாலோ. சரியா? இது
ஆழமா இருக்கு. இது கொஞ்சம் அதோட மேல இருக்கு. சரிங்களா? ஷாலோவோட இது இது வந்து டீப். நேரோன்னா ஒடுக்கமா, நேரோ லேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குறுக்கு ஒடுக்கமான சந்து அப்படிம்பாங்க. நேரோன்னா இந்த ஒடுக்கமா இருக்கிறது நேரோம்பாங்க. வைடுன்னா அகலமா இருக்கிறது. சரியா? நேரோ ரோடுனா இது. சின்னதா இருந்ததுன்னா நேரோ ரோடு. ஒரு பைக் போற மாதிரினா நேரோ. ஒரு காரு, லாரி போற மாதிரினா வைடா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பிரிடிக்டிங் அடுத்து பாருங்க. பிரிடிக்டிங் த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ். அ விசிட்டர்ஸோட வருகைய வந்து எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? அப்பன்னா அரைவல்னா என்னதுன்னா வர்றது. டிபார்ட் பார்ட்னாலே பிரியிறது. பார்ட் பார்ட்டா பிரிச்சுருவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா நம்மள விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? மனப்பாடம் பண்ணாம ஞாபகத்துல நெனச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்மள விட்டு பிரிஞ்சு போறாங்க. பார்ட் பார்ட்டா பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பார்ட் பார்ட்டா என்னது பிரிக்கிறது. செப்பரேட் பண்றது தான் பார்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா? டீனாலும் பிரிக்கிறதுன்னு தான் அர்த்தம். டீனாலும் நெகட்டிவ் மீனிங் தான். சரிங்களா? அப்பன்னா பார்ட் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் பார்ட்டா பிரிஞ்சு போறாங்கன்னு நெனச்சுக்கோங்க. டிபார்ச்சர் அப்படின்னா இங்கருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. சரிங்களா? அதான் டிபார்ச்சர்ங்கிறது. ஆம், சரிங்களா? அடுத்தது மைக்ரேஷன் அப்படி இதுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொண்ணா பார்த்துக்கலாம். சரியா? அம் அரைவல்னா வர்றது, டிபார்ச்சர்னா போகுறது. சரிங்களா? இதோட கரெக்ட்டான ஆப்போசிட் மீனிங் இதுதான். டிபார்ச்சர் தான். சரி. ஜேர்னி இத பத்திலாம் நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஜேர்னிங்கிறது வந்து டைம் ஆஃப் டிராவல். நம்ம எவ்வளோ நேரம் நம்ம டிராவல் பண்றோம் அதுதான் ஜேர்னிம்போம். இங்கேருந்து நம்ம மெட்ராஸ்க்கு வரைக்கும் போனோம்னா அதுதான் ஜேர்னி. ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்களா அது. மைக்ரேஷன்னா இடம்பெயர்றது. ஒரு பறவைகளோ, ஒரு மொத்தமா ஒரு 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 இனத்து மக்கள் வந்து இது வெள்ளமா நெறைய வருது நம்ம வீட்டு பக்கத்துல. நம்ம இந்த இடத்த விட்டு வேற கிராமத்துக்கு இடம் பெயர்வோம் அப்படின்னு புதிய இடத்துக்கு போறது மைக்ரேஷன். சரியா? அடுத்தது பெரியூசல்னா என்னது அப்படின்னா, கூர்ந்து ஆராயிறது. கூர்ந்து ஆராயிறது. சரிங்களா? கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கிறது. சரி. அதே மாரி ட்ரிப்புன்னு சொல்லுவோம். நம்ம ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம்ல. அது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக போறதுக்குலாம் யூஸ் பண்றது ட்ரிப்பு. சரிங்களா? ஒரு சின்ன ட்ரிப் போறோம் அப்படின்னு சொல்றது. ஏதாட்டு ஒரு இத பார்க்கறதுக்கு, வைக்கிறதுக்கு ட்ரிப்புக்கு போறோம். சரிங்களா? டிராவல்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து என்னது? ஒரு இடத்துக்கு போறது, வர்றது வந்து டிராவல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மட்டும் டிராவலு, ஜேர்னி. டிராவல் வந்து என்னன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு போற ப்ராசஸ் பேரு ஒரு அந்த அந்த செயல் பேரு டிராவல். இது ஜேர்னிங்கிறது டைம குறிக்கும். டிராவல்ங்கிறது வந்து நம்ம போற ஆக்ஷன குறிக்கும். சரிங்களா? இவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப டெப்த்தா பார்க்கணும்னா படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி. சஃபோகேஷன் அப்படின்னு சஃபகேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு திணறுறது, காத்தோட்டம் இல்லாம ஒரு ஒரு ரூம்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, நம்மளுக்கு காத்தோட்டமா இருக்காது. அப்படின்னா அது வந்து சஃபகேட்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு. சரியா? இதுக்கு போதுமான அளவு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? சரியா? அப்படின்னா இன்அடிக்குவேட் பத்தல, பற்றாக்குறை. சரியா? அந்த மாரி சொல்றது. எனஃப்னா போதுன்னு அர்த்தம். சஃபோகேட்ன்னா என்னதுன்னா மூச்சு திணறல். சரிங்களா? இது இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சப்மிசிவ் அப்படின்னாலே என்னன்னா, தாழ்மையான. சப் இன்ஸ்பெக்டர், சப்புன்னு வந்துடுச்சுனாலே, ஒருத்தருக்கு கீழ, தாழ்மையான, அடக்கம் அப்டின்னா மாரி மீனிங் வரும். சரிங்களா? அப்பனா இதோட அப்படியே எக்ஸாக்ட்டான ஆப்போசிட் மீனிங் இதுதான். சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு. இன்அடிக்குவேட்னா ஆம் சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு. இன்அடிக்குவேட்னா பற்றாக்குறை இந்த மாரி. சரியா? அடுத்தது பாருங்க. அஜய் மாஸ்டர்ட் த டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். அஜய் மாஸ்டர்ட் த டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். சரியா? அஜய் வந்து அந்த பெயிண்ட் பெயிண்ட் அ இது பெயிண்டிங் பண்றதுல வந்து மாஸ்டர் ஆயிட்டான். அதுல வந்து நல்ல ஸ்கில்டா இருக்கான் அப்படின்ன மாரி சொல்றது. மாஸ்டர்ங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத மொத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆ அத பத்தி கத்துக்கிறது. ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா, அத பத்தி கத்துக்கிட்டு, அத எப்படி நல்லா செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிறது தான் மாஸ்டர்டுங்கிறது. ஒரு இத செஞ்சுட்டு, அத எப்படி நல்லா ஹவ் டூ டூ வெல் அப்படிங்கிறது தான். அத பத்தி நெறைய கத்துக்கிறது. இப்போ ஏதோ ஒரு இது பண்றோம் அப்டின்னா, ஒரு எக்சர்சைஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த எக்சர்சைஸ பத்தி எப்படி இது பண்ணோம்னா, எப்படி நம்மளுக்கு உடம்பு ஃபிட்டா இருக்கும்? எது அப்படின்னு அத பத்தி நல்லா கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றது? அந்த டெக்னிக்லாம் இது பண்றது. அதுல அதுல கொஞ்சம் நம்ம இன்னும் நல்ல நாலேட்ஜ் கத்துக்கிடுறது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் ஆவது. இப்ப நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்போ அதுல சின்ன சின்ன விஷயத்த, நுணுக்கமான விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு என்ன பண்றீங்க அப்டின்னா, அதுல ஒரு மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா, ரெகுலரா எல்லா எக்ஸாமும் நீங்க பாஸ் ஆக முடியும். அந்த மாரி டே பை டே அப்படியே லேர்ன் பண்ணி இது பண்றது. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னா டைம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னா டைம் சம்மந்தப்பட்டது.
இப்ப 10 வருஷமா இருக்கு அப்டின்னா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அத எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன் அப்டிம்பாங்க. புரொஃபிஷியன்ட் அப்டின்னா என்னதுன்னா, ஆம் அந்த ஒர்க்க திரும்ப திரும்ப செஞ்சு, அந்த ஒர்க்ல டெவலப் ஆயி, அந்த ஒர்க்க வந்து அதிகமா செய்றதுனால என்ன ஆகும் அப்டின்னா, ஒரே ஒர்க் இருக்கு. அத அதிகமா செய்றதுனால என்னன்னா, அந்த ஒர்க்ல வந்து என்னது நம்மளுக்கு நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிரும். அந்த குறிப்பிட்ட ப்ரொஃபஷனல்ல என்ன ஆகும்னா, அது அதுல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஆம் அந்த ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தீப்பெட்டி ஒட்டுறாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தீப்பெட்டி ஒரு இது ஒட்டுறோம். தீப்பெட்டி இந்த இதெல்லாம் முன்னாடிலாம் உண்டு ஒட்டி குடுப்பாங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அது ஒரு தீப்பெட்டி ஒட்டி குடுப்பாங்க. நம்மளால ஒரு இது கூட கரெக்ட்டா ஒட்ட முடியாது. அவைங்க சிலவங்க ஒரு எப்படி சொல்றேன்னா, அந்த ஒர்க்க திரும்ப திரும்ப நம்ம செய்றதுனால என்ன ஆகும்னா, அது இப்ப நீங்க ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க. டான்ஸ் ஆடி பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டெப் கொஞ்சம் வராம இருக்கலாம். திரும்ப ஒரு ஒரு 10 நாள், 20 நாள் தொடர்ச்சி அதே ஸ்டெப்ப நீங்க போடச்சுல என்ன ஆகும்னா, அதுல நீங்க ஒரு ப்ரொஃபிஷியன்ட்டா ஆவீங்க. அப்படிதானே? அவ்வளதான். திரும்ப திரும்ப ரொட்டீனா ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கனால, அந்த அந்த ஒர்க்ல நம்ம ப்ரொஃபிஷியன்ட் ஆவுறத வந்து ப்ரொஃபிஷியன்ட்ம்பாங்க. ஸ்கில்டுன்னா தெரியும். ஸ்கில்டுங்கிறது வந்துன்னா, ஏற்கனவே ஒரு 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 ஒர்க்ல வந்து நம்ம ஸ்கில்ஸ் அதுல உள்ள ஒரு டெக்னிக்க கத்துக்கிட்டு நம்ம அந்த ஸ்கில்ஸ அந்த அந்த உண்டான ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிறது. சரிங்களா? இப்ப மாஸ்டர்டுன்னா ஸ்கில் நல்லா டெவலப் லேர்ன் பண்ணி கத்துக்கிறது. லேர்ன் பண்ணி அந்த டெக்னிக்லாம் கத்து பண்ணி, அதுல நம்ம என்ன பண்றது? ஒரு மாஸ்டர் ஆவுறதுன்னு அர்த்தம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து அன்ஸ்கில்டு தான். சரிங்களா? நம்ம டைரக்ட்டா மாஸ்டர்டுன்னு சொல்லிட்டு அன்ஸ்கில்டுன்னு டைரக்ட்டா சொல்லிட்டு போயிரலாம். ஆனா அப்படி படிக்கக்கூடாது. எப்பவுமே படிக்கிறது இந்த 4 வார்த்தைகளையும் படிச்சுட்டு நம்ம படிக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு வந்து என்னதுன்னா, இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இப்படி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா புரியும். சரிங்களா? அடுத்து வான் அப்படின்னு போட்டிருக்கு. வான்னா வின் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். வின்னோட பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது லாஸ்ட். லாஸ் பண்ணிட்டாரு, தோல்வி அடைஞ்சுட்டாரு அப்படின்ட்டு. சரிங்களா? அம் சரி. சக்சீடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. வானுங்கிறதுக்கு அப்படியே ஈக்குவலா சக்சீடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சக்சீடுன்னா என்னதுன்னா, ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது இல்ல. ஒரு கோலு, ஒரு எப்படின்னா ஒரு கோல் நம்ம வாழ்க்கையில ஒரு இத அடையணும்னு நெனைக்கிற அந்த ஒரு கோல வந்து அடையறத வந்து சக்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வான்ங்கிறது ஒரு மேட்ச் இந்த மாரி இது பண்றது வான், லாஸ்ட்டும்பாங்க. வானோட ஆப்போசிட் வந்து லாஸ்ட் சரிங்களா? வெல் ஸ்கில்டுன்னா நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து 8வது பாருங்க. ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் வெரி கைண்ட் டூ ஹிம். கைண்ட்ன்னா அன்பானவங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி பார்த்த உடனே அஃபெக்ஷனேட், லவ்விங், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். கைண்ட்ன்னா அன்பானவங்க. க்ரூவல்னா கரடு முரடா மோசமானவங்க. சரிங்களா? அப்பன்னா க்ரூவல்ங்கிறது கரெக்ட்ன்னு தெரியும். சரிங்களா? அப்போ அடுத்தது பாருங்க. இதுல ஒவ்வொன்னா பாருங்களேன். அஃபெக்ஷனேட்னா எழுதிக்கோ. தெரிஞ்சுதுன்னா எழுதிக்கோங்க. பாசம் உள்ள அப்படின்னு அர்த்தம். அஃபெக்ஷனேட்னா பாசம் உள்ளன்னு அர்த்தம். சரிங்களா? டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னா மரியாதையின்மை அப்படின்னு அர்த்தம். மரியாதையின்மைன்னு அர்த்தம். லவ்விங்னா நேசிக்கிறது. சரிங்களா? கைண்டோட அப்படியே ஆப்போசிட்டானது கைண்ட்ன்னா அன்பான, க்ரூவல்னா மோசமான. த பாய் சீம் டூ ஹேவ் அ டேஸ்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ். சரிங்களா? இதுல என்னன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டிஸ்டேஸ்ட். சரிங்களா? அ டேஸ்ட்னா என்னது? த பாய் சீம் டூ ஹேவ் அ டேஸ்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. டேஸ்ட்னா என்னதுன்னா, அவன் அந்த இத என்னது ரசிக்கிறான். அ அத ரசிக்கிறான் அந்த மாரி போட்டிருக்கு. சரிங்களா? இதுல பாருங்க டெலிசியஸ்னா உணவு ரொம்ப டேஸ்ட்டா இருந்ததுன்னா டெலிசியஸ் போடுவாங்க. ஸ்வீட்னா இனிப்பான, அகைன்ஸ்ட்னா எதிரான, டேஸ்ட்னா டிஸ்டேஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? நாட் லைக்கிங்ன்னு அர்த்தம். விரும்பல அப்படின்னு அர்த்தம். இதுல டேஸ்ட்னா என்னது? அவன எப்படி சொல்றது? இவன் டிஸ்டேஸ்ட்ன்னா நாட் லைக்கிங்ன்னு அர்த்தம். விரும்பலன்னு அர்த்தம். சரிங்களா? அவனுக்கு டேஸ்ட்டே இல்ல அந்த இதுல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவனுக்கு அதுல டேஸ்ட்டே இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அவன் அந்த மாரி விஷயத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிம்பாங்க. இன்ட்ரெஸ்ட்னா விருப்பம் எதுவும் இல்ல. சரிங்களா? அதுதான் போட்டிருக்கு. சரிங்களா? டேஸ்ட்னா விருப்பம், டிஸ்டேஸ்ட்னா விருப்பம் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஐசக் பொசஸ்டு அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஆம் பொசஸ்டு என்னது அப்படின்னா, சொந்தமானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓனா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க இழக்கிறது. பொசஸ்னா சொந்தமாக்குறது, லேக்னா இழக்கிறது. இது அப்படியே தெரிஞ்சும். நம்மளுக்கு பார்த்தோனே தெரியும். சரியா? ஓன்டுக்கும் பொசஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? சரி கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்துறது, ஹேவ்னாலும் வச்சிருக்கிறது. ஐ ஹேவ் வச்சிருக்கிறது. ஓன்டுக்கும் பொசஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓன்ட் அப்படின்னா என்னன்னா, தொடக்கூடிய பொருள்ல நம்ம சொந்தமா வச்சிருக்கிறோம்னா ஓன்ட் அப்படிம்போம். பொசஸ்ட்னா நாலேட்ஜ் வச்சிருக்கோம். எனக்கு நெறைய குவாலிட்டீஸ் இருக்கு.
ஐ ஹேவ் பொசஸ்ட் மெனி குட் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லச்சுல வந்து சொல்ல ஓண்டுங்கிறது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை குறிக்கச்சுல ஓண்டு அப்படிங்கிறது மோஸ்ட்லி வரும். நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொல்லியிருக்கேன். ஹி வாஸ் அப்சர்வ் டு பி யூசுவலி பிஸி வித் ஹிஸ் டூல்ஸ். சரியா? அவர் வந்து அவரோட ஒர்க்ல வந்து அவர் பிஸியாவே வழக்கமா பிஸியாவே காணப்படுறாரு அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்புறம் 12வதுக்கு வந்து யூசுவலி அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதோட இது பார்த்தீங்கன்னா ரேர். ரேரா தான் அவன் கிளாஸ்க்கு வருவான். ரேரா தான் அவன் என்னது படிப்பான் அப்படின்ன மாதிரி ரேரு. யூசுவலின்னா எப்பவுமே. காமன்னா பொதுவா. அன்வான்டட்லின்னா தேவையில்லாம. யூசுவலின்னா மேல உள்ளதே திரும்ப போட்டிருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? ரேர்லி. சரியா? கரண் விசிட்டட் ஹிஸ் ஆன்செஸ்ட்ரல் வில்லேஜ். சரிங்களா? இதுல டிங்கிறது போட்டிருக்கு. எனக்கு டிங்கிறது கரெக்ட் மாதிரி தெரியல. ஏ தான் கரெக்ட் மாதிரி இருக்கு. ஆன்சர்னா மூதாதையர். ஃபேமிலினா குடும்பத்தாரு. ஹவுஸ்னா என்னது? வீடு. டீனா ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா டீன்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஆஃப்ஸ்பிரிங்னா வருங்கால சந்ததிகள். சரிங்களா? இது மூதாதையர், இது வருங்கால சந்ததிகள். அப்படின்னா இதுதான் கரெக்ட். டிங்கிறது போட்டிருக்கு. சரிங்களா? We should use our mobile safely. We should use our mobile safely. சரியா? ஆ சேஃப் சேஃப் அண்ட் சேஃப்லி அப்படின்னா, ஒரு இத வந்து புரொடெக்டிவா நம்ம வச்சிருக்கிறது. சரிங்களா? இன்னொன்னு இது சேஃப்லிக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? அன்சேஃப்லி. இதான். சேஃபா வச்சிருக்கிற ஒரு பொருள் சேஃபா இருக்கு. என்ட்ட ஒரு நெக்லஸ் இருக்கு. அது சேஃபா இருக்குன்னா, பத்திரமா புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். செக்யூர்லி அப்படின்னா செக்யூரிட்டி. செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க? அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க? ஒரு ஒரு இது தப்பு நடக்குதோ, வேற ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அது புரொடெக்ட் பண்ணுவாங்க. ஏதாட்டும் ஆபத்துல இருந்து புரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துக்கிறது. புரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துக்கிறது. ஏதாட்டும் ஒரு பிரச்சனை ஏதாட்டும் வருதுன்னா, அத புரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து அதாவது செக்யூர் பண்றது. சரிங்களா? ஆ இது அப்படி கிடையாது. சேஃப்னா பத்திரமா புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இது வந்து ஏதாட்டும் பிரச்சனை வருதுன்னா, அத பாதுகாக்கிறதுக்கு செக்யூர்லிம்பாங்க. 2 வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அன்சேஃப்லிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? புரொடெக்ட்ங்கிறது பாதுகாக்கிறது ஜெனரலா. சேவ்னா சேவ் பண்ணி வைக்கிறது. சரிங்களா? சேமிச்சு வைக்கிறது அந்த மாரி. மெடிசின் ஷுட் பி ஸ்டோர்டு. இல்ல டெலீட்டடுங்கிறது தான் கரெக்ட்டு. பார்த்த உடனே தெரியும். ஸ்டோர்னா சேர்க்கிறது, ஆ டெலீட்டடுன்னா அழிக்கிறது. சரியா? அடுத்தது கன்சியூம்டு பாருங்க. கன்சியூம்டுன்னா உட்கொள்றது. ரிஜிஸ்டர்டுனாலும் என்னது? கன்சியூம்டுன்னா அழிக்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட வருது. கன்சியூம்னா இது. ஆனா டெலீட்டடு தான் ஸ்டோர்னா சேர்க்கிறது, டெலீட்டட்னா ஃபுல்லா இது பண்றது. கன்சியூம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. ரிஜிஸ்டர்டுன்னா என்னதுன்னா, பதி ஆட் பண்ணுது. ஒவ்வொன்னா ஆட் பண்றது. சரிங்களா? ரிஜிஸ்டர்னாலும் ஸ்டோரேஜ் மாரி தான் வரும். இது கரெக்ட்டா ஆப்போசிட் வந்து டெலீட்டட் தான். ஷெல்டர்ன்னு போட்டிருக்கு. சரிங்களா? த நீம் ட்ரீ புரொவைடட் ஷெல்டர். ஷெல்டர்ன்னு உறைவிடம். சரிங்களா? ஷெல்டர்ன்னு போட்டிருக்கு. ஆ இப்போ ரெசிடென்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. ஹோம்ன்னு ஒரு இது இருக்கு. செக்யூரிட்டின்னு இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே இருக்கட்டும். இது வந்து ஷெல்டர்ன்னா ஒரு பாதுகாப்பான இடம். சரிங்களா? பாதுகாப்பான நம்ம தங்குற இடம். இதுக்கு ஆப்போசிட் வந்து அன்ப்ரொடெக்ஷன். இது பாதுகாப்பான இடம். இது அன்ப்ரொடெக்ஷன் அர்த்தம். ரெசிடென்ஸ் போட்டிருக்கு, ஹோம் போட்டிருக்கு. அப்ப இது 2க்கும் என்ன வித்தியாசம்? ஹோம்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலா நம்ம தங்குற இடம். நம்ம வீடு நம்மளுக்கு தெரியும். ரெசிடென்ஸ்னா என்னது? ஹவுஸு, ஃபிளாட்டு இந்த மாரி எதுவா நம்ம எண்ணத்துல தங்குற மாரி வீடுல தூங்குற மாரி இருந்தாலும் எத்தன பேரு ஹவுஸு, ஃபிளாட்டு, அபார்ட்மெண்ட் இந்த மாரி சொல்றாங்கல்ல. இது எல்லாமே என்னது? ரெசிடென்ஸ் தான். சரிங்களா? அது எந்த மாரினாலும் இருக்கலாம். குடிசை வீடா இருக்கலாம், எதா இருக்கலாம், மாளிகை வீடா இருக்கலாம், ஒரு அபார்ட்மெண்ட்டா இருக்கலாம். எல்லாம் ரெசிடென்ஸே தான். இதுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து பாருங்க, இட் இஸ் லேட்டஸ்ட் மொபைல். அவுட்டேட்டட்ன்னு நெனச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பென் டிரைவ் யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளாப்பிலாம் இருந்தது. அப்பன்னா அது வந்து அவுட்டேட்டட் ஆயி இப்ப என்ன வந்துருச்சு, முதல்ல சிடிலாம் இருந்தது. இப்ப சிடிலாம் கிடையாது. பென் டிரைவ்லயே யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்பன்னா ஃப்ளாப்பி வந்து சிடி வந்து அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. இப்போ பென் டிரைவ். பென் டிரைவ்க்கு அடுத்த அட்வான்ஸ் ஏதாட்டி வந்துடுச்சுன்னா, பென் டிரைவ் வந்து அவுட்டேட்டட் ஆயிரும். சரிங்களா? லேட்டஸ்ட்ன்னு இப்ப ரீசென்ட்டா வந்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஆ மாடர்ன்ங்கிறது வந்து இப்ப லேட்டஸ்ட்டா ட்ரெண்ட்ல இருக்கிறது. லேட்டஸ்ட்ங்கிறது இப்போ வந்த மொபைல் சரிங்களா? லேட்டஸ்ட்ங்கிறது இப்போ புதுசா லேட்டஸ்ட்டா வந்திருக்கிறது. மாடர்ன்ங்கிறது வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது. ஒரு நெறைய லேட்டஸ்ட் மாடல் மொபைல் வந்திருக்கும். ஆனா மாடர்னா இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது என்னது? குறிப்பிட்ட ஃபோன் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த எல்லா ஃபோனும் இருக்கு. ஆப்பிள் ஃபோன் தான் ட்ரெண்ட்ல இருக்குதுன்னு நெனச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ அதுதான் பெஸ்ட் எல்லாரும் வாங்குறாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அப்படின்னா அ மாடர்ன் ஃபோன் வந்து அதுதான். இப்போதைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது. லேட்டஸ்ட்டா நெறைய ஃபோன் வரும். அதுல ட்ரெண்ட்ல இருக்கிறத மாடர்ன் ஃபோன்பாங்க. அடுத்து நியூனா இப்ப புதுசா வந்திருக்கிறது. அப்டேட்டட்னா அந்த ஃபோன்ல ஏதாட்டி அப்டேட் பண்ணோம்னா இது. லேட்டஸ்ட்க்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என்னது? அவுட்டேட்டட். சரிங்களா? இதுதான் கரெக்ட். மத்ததையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
சரி. ஆங்ரி அப்படின்னா என்னது? ஆங்ரின்னா கோவமா? இரிட்டேட் அப்படின்னாலும் எரிச்சல் படுறது, கோவப்படுறது. அனாய் சரி. எரிச்சல் ஊட்டுறது, எரிச்சல் படுறது. ஆனா காம்லின்னா அமைதியா இருக்கிறது. சரிங்களா? அப்பன்னா இதுக்கு ஆங்ரிக்கு அப்படியே ஆப்போசிட் காம்லி. சரியா? அடுத்தது வெஜிடபிள்ஸ் லுக் ஃப்ரெஷ். ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அழுகி போயிருக்கு. டல்லா இருக்குன்னா கொஞ்சம் வாடி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. புதுசா இருக்கு. நியூனா புதுசா இருக்கு. ஃப்ரெஷ்ஷுக்கு அப்படியே ஆப்போசிட் ராட்டன். சரியா? வெற்றி ஹேட் அ ஸ்ட்ராங் வில் டூ ஸ்டார்ட் அவனுக்கு ஒரு திடமான மனது இருந்தது. ஸ்ட்ராங்கான மனசு இருந்தது. ஏன்னா ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. வில்லுன்னா என்னது? பவர். ஸ்ட்ராங்கு மனத்திடன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்ட்ராங்குக்கு அப்படியே ஆப்போசிட் வீக். இது வந்து தின்னுனா மெலிமையானன்னு போட்டிருக்கு. மெல்லிய அப்படின்னு போட்டிருக்கு. டிசையர்னா விருப்பம். சரிங்களா? ஆசை, விருப்பம் அப்படின்னு சொல்றது. வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட். சர்ப்ரைஸ்டோட அப்படியே ஆப்போசிட் வந்து அன்சர்ப்ரைஸ்டு தான். சரிங்களா? சர்ப்ரைஸ்டோட அப்படியே ஆப்போசிட் வந்து அன்சர்ப்ரைஸ்டு. எக்ஸ்பெக்டட் சரியா? சர்ப்ரைஸ்ட்னா எதிர்பாராம, சர்ப்ரைஸ்ட்னா எதிர்பாராம, அன்சர்ப்ரைஸ்ட்னு சர்ப்ரைஸ் இல்லாமயே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸ்பெக்டட், ஷாக்டு இது எல்லாமே எக்ஸ்பெக்டட்னா எதிர்பார்க்கிறது. சரியா? அது வந்து ஷாக்டுனா என்னதுன்னா, அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் மாரி தான். சர்ப்ரைஸ்டுக்கும், ஷாக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, சர்ப்ரைஸ்ங்கிறது வந்து ஒரு 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 நல்ல விஷயத்த சொல்லச்சுல சர்ப்ரைஸு. இப்போ ஒருத்தன் பாஸ் ஆயிட்ட, உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா சர்ப்ரைஸு. அதே வந்து என்னன்னா, ஒருத்தன் வேலை கிடைக்கல, நீ எழுதின எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்லுது, அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு 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 எப்படின்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு விஷயம் தான். 2மே எக்ஸ்பெக்டேஷனான விஷயம். ஆனா இது சர்ப்ரைஸ்ங்கிறது பாசிட்டிவா இருக்கும். ஷாக்குங்கிறது என்னது, அவனுக்கு இடி விழுந்த மாரி ஒரு நியூஸ சொல்றது. சரியா? ஹி ஸ்போக் நெர்வஸ்லி பதட்டமா பேசுறது. ஸ்கேர்டுன்னா அஞ்சுறது. கான்ஃபிடென்ட்னா நம்பிக்கையா, உறுதியா பேசுறது. நம்பிக்கையோட பேசுறது. நான் பேசுறது கரெக்ட் தான் நம்பிக்கையா பேசுறது. ஆங்ஷியஸ்னா என்னது? கவலைப்படுறது. ஏதோ இப்ப ஃபியூச்சர பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டே பேசுறது வந்து ஆங்ஷியஸ் அப்படிம்பாங்க. அதனால நெர்வஸ் ஸ்கேர்டுனாலும் பயப்படுறது. ஸ்கேர்ட்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஐ ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன விஷயத்துக்கு பயப்படுறதெல்லாம் வந்து என்னதுன்னா, ஸ்கேர்டுன்னு போடுவாங்க. கான்ஃபிடென்ட்ங்கிறது தான் இதுக்கு கரெக்ட்டான ஆப்போசிட் மீனிங். நெர்வஸ்னா நடுக்கப்படுறது, நடுங்குறது. கான்ஃபிடென்ட்னா அப்படி தைரியமா இருந்து பேசுறது. எக்ஸ்ப்ளோஷன் ஹேட் வீக்கெண்ட் த பில்டிங்ஸ் ஃபவுண்டேஷன். வெடிக்கு வெடி 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 அக்கம் பக்கத்துல வெடிச்சது. ராக்கெட் கீக்கெட் பக்கத்துல போட்டிருந்தாங்கன்னா, அது வந்து என்னன்னா ஃபவுண்டேஷன் வந்து வீக் ஆக்கிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ம். இதுக்கு வந்து என்னன்னா, டல்லுன்னு ஒண்ணு இருக்கு. வீக்கெண்டு, ஸ்ட்ரெங்தன். வீக்னா என்னது? ஸ்ட்ரெங்த்ன்னு அர்த்தம். சரிங்களா? இதான் கரெக்ட்டான ஆப்போசிட் இது. ஆ இதுக்கு வீக்ன்னு திரும்பவும் போட்டிருக்காங்க. சரிங்களா? அது தப்பு. டல்லுன்னு போட்டிருக்காங்க. டல்லு. ஆம் ட்ரியரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது மந்தமான அப்படின்னு அர்த்தம். மந்தமான. சரியா? மந்தமான அப்படின்னு எழுதிக்கோங்க. சரி. அடுத்தது பாருங்க. எ ஸ்ட்ரேஞ்சர் வாஸ் ரோமிங் அரவுண்ட் த ஸ்ட்ரீட். எ ஸ்ட்ரேஞ்சர் வாஸ் ரோமிங் அரவுண்ட் த ஸ்ட்ரீட். ஸ்ட்ரேஞ்சர்னா புதுசு. முன்ன பின்ன தெரியாதவங்கள ஸ்ட்ரேஞ்சர்ம்பாங்க. நியூ கமர்னா புதுசா வர்றவங்க. ஒரு நீங்க நீங்க உங்க வேலை பார்க்குறீங்கன்னா, அங்க புதுசா யாராட்டி வந்து வராங்க, வேலை பார்க்குறது நியூ கமர். சரிங்களா? ஃபாரினர்ன்னு உங்களுக்கு தெரியும். வேற ஊர்ல இருந்து வர்றவங்க, வேற நாட்ல. வேற ஃபாரினர்ம்பாய்ங்க. அன்னோன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க. சரி அன்னோன்னா சுத்தமா தெரியாதவங்க. சரிங்களா? ஸ்ட்ரேஞ்சர்னா அந்த இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க. அங்க வந்து நெறைய பேர் வராங்க. அப்டின்னா இவங்க வந்து எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் முன்ன பின்ன பழக்கமே அன்னோன்னா என்னன்னா, அவங்கள பத்தி நம்ம சுத்தமா தெரியாதவங்க. சரிங்களா? ஆ அன்னோன் பெர்சன் அப்டிம்பாங்க. அன்னோன் பெர்சன் இது நெகட்டிவ் மீனிங் இருக்கும். அன்னோன் பெர்சன் என்டர்டு எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க. ஸ்ட்ரேஞ்சர்ங்கிறது அப்டி கிடையாது. அவங்க அவங்க எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் புதிதானவங்க அப்டின்ற மாரி மீனிங் வரும். வெல் நோன்னா நல்லா தெரிஞ்சவங்க. சரிங்களா? ஆ அப்டின்னா ஸ்ட்ரேஞ்சருக்கு அப்டியே ஆப்போசிட் வெல் நோன் தான். அடுத்து பாதர்ன்னா ஒரியா இருக்கிறது. சரிங்களா? ஆனாயின்னாலும் ஒரிங்கிறது தான். ப்ளீசிங்ன்னா சந்தோஷமா இருக்கிறது. சரிங்களா? ப்ளீசிங்ன்னா சந்தோஷமா இருக்கிறது. பாதர்னாலும் ஒரினாலும் ஒண்ணுதான். அடுத்து பெஸ்டர் அப்டின்னா நச்சரிக்கிறது. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் ஏன்னு போட்டிருக்காங்க. ஆனா தப்பு. ஆன்சர் வந்து டி தான். ப்ளீசிங்ன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது. சரிங்களா? ஹி ஆஸ்க்ட் த மேனேஜர் டூ இம்ப்ரூவ் த ஃபெசிலிட்டி இன் த ஹால். ஆ ஹி ஆன்சர்ட் த ஹி ஆன்சர்ட் த என்னது? ஹி ஆன்சர்ட் த ஒரு நிமிஷம் இருங்க. ஹி ஆஸ்க்ட் த மேனேஜர் டூ இம்ப்ரூவ் த ஃபெசிலிட்டி இன் த ஹால். ஆம்னி ஆம் ஆம்னிட்டின்னா வசதின்னு அர்த்தம். ஆம்னிட்டின்னா வசதின்னு அர்த்தம். சரி ஆம்னிட்டின்னா வசதின்னு அர்த்தம்.
கம்ஃபர்ட்னா சுகமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஷார்ட் கம்மிங்னா குறைபாடு. ஷார்ட் கம்மிங்னா குறைபாடு, குறைபாடு. சரிங்களா? இதுல என்ன போட்டிருக்குன்னா அப்படின்னா, இம்ப்ரூவ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, வசதிப்படுத்தணும் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? வசதிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சென்டென்ஸ வாசிக்கச்சுல, ஹி ஆஸ்க்ட் தி மேனேஜர் டூ இம்ப்ரூவ் தி ஃபெசிலிட்டீஸ் இன் த ஹால். வசதி குறைபாடு இருக்கிறதுனால, அவங்க வந்து என்னது அந்த ஃபெசிலிட்டீஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்பனா இதுல வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னது? வசதி குறைபாடு இருக்கிற மாரி சொல்லியிருக்கு. அப்ப இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது வந்து வசதி இல்லன்ன மாரி சொல்லியிருக்காங்க. அப்பனா இதோட மீனிங் என்னது? ஆம்னிட்டிங்கிறது தான் இது வசதின்னு அர்த்தம். இந்த வார்த்தை தெரியலன்னு தெரிஞ்சு சரிங்களா? இது சுகமா இருக்கிறதுக்கு கம்ஃபர்ட். சரிங்களா? இது வசதி குறைபாட பத்தி சொல்லுது. அதனால ஆம்னிட்டி. அன்ஈசின்னா சுகம் இல்லாம இருக்கிறது. சௌகரியம் இல்லாம அன்ஈசியா இருந்தது. எனக்கு தூங்க முடியல. கொசு நெறைய கடிச்சது. அந்த மாரிலாம் சொல்றோம்ல. ஷார்ட் கம்மிங்னா குறைபாடு. இது சிமிலர் மீனிங். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து பாருங்க 27வது பாருங்க. எ குட் டயட் இஸ் பெனிஃபிஷியல்னா என்னது? பெனிஃபிட் நலன். நல்லது தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நன்மை தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதோட அப்படியே ஆப்போசிட் என்னது? ஹார்ம்ஃபுல்லா கேடு விளைவிக்கக்கூடிய. இது நன்மை தரக்கூடிய, இது கேடு விளைவிக்கக்கூடிய. இது நன்மைன்னு அர்த்தம். சரிங்களா? ஆ இது வந்து நவுனா இருக்கு. இது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு அட்ஜெக்டிவே அப்படி போட்டு விட்டுறலாம். அந்த சென்டென்ஸ்ல கரெக்ட்டா ஃபிட் ஆவுறது இதுதான். சரியா? ஹார்ம்ஃபுல். ஹெல்ப்ஃபுல்னா உதவக்கூடிய, யூஸ்ஃபுல்னா பயன்படக்கூடிய. சரியா? அது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுக்கு நம்ம நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஹிட்டன் இன் த 17 ஆரஞ்சஸ் வர் ஹிட்டன் இன் த நரேட்டர்ஸ் பாக்கெட். சரியா? 17 ஆரஞ்சஸ் வர் ஹிட்டன் இன் த 17 ஆரஞ்சஸ் வர் ஹிட்டன் இன் த பாக்கெட். அப்ப என்ன அர்த்தம்? ஹிட்டன்னா மறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். எக்ஸ்போஸ்ட்னா அப்படி காமிக்கிறதுன்னு அர்த்தம். மாஸ்க்டு சரிங்களா? அப்படின்னா ஹிட்டனுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து எக்ஸ்போஸ்டு. இது மறைச்சு வைக்கிறது, இதுக்கு எக்ஸ்போஸ் பண்றது, காமிக்கிறது. மாஸ்க்டுனாலும் மறைச்சு வைக்கிறது தான். சரியா? மாஸ்க்டுங்கிறத மறைச்சு வைக்கிறது தான். எந்த மாரியான வந்து விஷயத்த மறைச்சு வைக்கிறது? முகமூடி ஹி மாஸ்க்டு அப்படின்னு இந்த பிக் பாஸ்லலாம் சொல்றாங்க. முகமூடி போட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவங்க உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி நார்மலா சகஜமா பழகுறது. ஒருத்தருக்கு கவலை இருக்கும், சோகம் இருக்கும். அங்க ஏதாட்டி ஒருத்தர் மேல கோவமா இருப்பாங்க. அத மறைச்சு சிரிச்ச மாரி பேசிக்கிடுவாங்க நம்மகிட்ட. நம்மள பத்தி இல்லாத பொண்ணு இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. நம்மகிட்ட நம்ம நம்ம அவங்கள கோவப்படுத்துற மாரி பேசினாலுமே, அவங்க நம்மள ஏன் இப்படி பேசணும், நம்ம கோவப்படுத்துற மாரி பேசினாலுமே, அப்ப சிரிச்சு ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு சிரிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க முகம் வந்து இந்த நேரத்துல சிரிக்கும். ஆனா ஆக்சுவலா ரியலா சிரிக்கிறது கிடையாது. அது ஒரு முகமூடி போட்டுக்கிட்டே வாழ்வாங்க. அந்த மாரி. முகமூடினா உண்மையான முகமூடி கிடையாது. அந்த மாரி வாழ்றது வந்து மாஸ்க். அந்த மாரி ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்றது வந்து என்னன்னா, நம்மளுக்கு அழுகையா வரும். ஆனா கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு, ஏதோ சகிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி, ஒருத்தர்ட்ட நம்ம அழுதோம்னா இன்னொருத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு, நம்ம சிரிச்சுக்கிறது. இதெல்லாம் மாஸ்க்டு அப்படின்னு வரும். கன்சீல்ட்னா ஏதாட்டி மறைச்சு வச்சுக்கிறது. கன்சீல்டு ஒர்க். இப்ப பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினோலெக்ஸ் பைப்பு இந்த மாரி பைப்லாம் உள்ள போறத வந்து வெளிய தெரியிற மாரி வச்சிருப்பாங்க. மறைச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, புரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? யாரும் பாத்துறக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுப்பாங்க. அதான் கன்சீல்டு. சீல் வைக்கிறதுனாலே மறைக்கிறதுன்னு தான் அர்த்தம். பரீடுன்னா புதைக்கிறது. எக்ஸ்போஸ்ட்ன்னா காமிக்கிறது. எக்ஸ்போஸ்ட்ங்கிறது தான் கரெக்ட் ஹிட்டனுக்கு. இந்த மாரி 4 இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்கண்ணா. கிளெம் ஜோன்ஸ் வாஸ் ஆர்டர்ட் டூ ஓப்பன் த பாக்ஸ். ஆர்டர்ட்ன்னா கட்டளையிடப்படுறான் அப்படின்னு அர்த்தம். ஆர்டர்டுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? ரெக்வெஸ்டட். ஆர்டர்ன்னா கேட்கறது. இது வேண்டுகோள் விடுறது. கட்டளையிடுறது, வேண்டுகோள் குடுக்குறது. இதான் கரெக்ட்டான ஆப்போசிட். சரிங்களா? அரேஞ்சுன்னா அரேஞ்ச் பண்றது. ப்ரிப்பேர்ட்ன்னா தயார் பண்றது. ஃபோர்ஸ்ட்ங்கிறது அப்படியே ஆர்டருக்கு அப்படியே ஈக்குவலா வர மாரி. ஃபோர்ஸ் பண்றது. அதெல்லாம் வராது. அடுத்து வந்து போங்கோ லாக்டு த நரேட்டர் இன்சைடு த கேபின். லாக்டுனா பூட்டிட்டாங்கன்னு அர்த்தம். குளோஸ்னா சாத்தி வைக்கிறது. சரிங்களா? சீல்டுன்னா மறைச்சு வைக்கிறது. சீல் பண்ணிடுறது. உங்களுக்கு தெரியும். சீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கூட தெரியும். லாக்டோட அப்படியே ஆப்போசிட் வந்து ரிலீஸ்டு. சோக்டுனா கழுத்த பிடிச்சு நெரிக்கிறது. பூட்டுறது, சீல் பண்றது, நெரிக்கிறது. இது எல்லாமே என்னது? ஆம், இது எல்லாமே என்னன்னா, அப்படியே சிமிலரான மீனிங். இது மட்டும் அப்படியே ஆப்போசிட். லாக்டுனா ரிலீஸ்டு. சரியா? போங்கோ கேர்ஃபுல்லி சர்ச் த நரேட்டர்ஸ் பாக்கெட். கேர்ஃபுல்லா என்ன பண்றான்? நரேட்டரோட பாக்கெட்ட வந்து கேர்ஃபுல்லா சர்ச் பண்றான். ஆ கேர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு கேர்லெஸ்லி அப்படின்னு ஒரு இது இருக்கு. இதுதான் கரெக்ட்டான மீனிங். கேர்ஃபுல்லா இருக்கான், கேர்லெஸ்ஸா இருக்கான். ஓகேயா? ஆனா காஷியஸ்னா ஜாக்கிரதையா இருக்கான்.
அட்டென்டிவ்னா கவனத்தோட இருக்கான், ஸ்ட்ரிக்ட்டா இருக்கான். அந்த மாரி மீனிங்ல வருது. இத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. அடுத்து பார்க்குறோமா? "வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் சக்சஸ்." இந்த பாருங்க. சக்சஸ்ங்கிறதுக்கு இதுக்கு அப்படியே எழுத சொல்லியிருக்காங்க. "வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் ஃபெயிலியர்ஸ்." சரிங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுத சொல்லுங்க. "சில்ட்ரன்ஸ் டோன்ட் லைக் டூ ரீட் அன்இன்ட்ரஸ்டிங் புக்." சரிங்களா? இன்ட்ரஸ்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? அன்இன்ட்ரஸ்டிங். சரி, அடுத்தது பாருங்க. "பி டேஷ் வென் யூ ஆர் டெல்லிங் அஸ் வாட் யூ நீட்." பி ஸ்பெசிஃபிக் வென் யூ ஆர் டெல்லிங் அஸ் வாட் யூ நீட். உனக்கு என்ன தேவையோ அத கரெக்ட்டா குறிப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ன மாரி மீனிங். ஜெனரல்னா பொதுவா அப்படின்னு அர்த்தம். உனக்கு என்ன தேவையோ அத ஸ்பெசிஃபிக்கா அத பி ஸ்பெசிஃபிக். உனக்கு என்ன வேணுமோ அத மட்டும் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ருக்கு. பொதுவா இல்லாம அத மட்டும் கேட்டு வாங்கிக்கோன்னு போட்டு ஜெனரலுக்கு ஆப்போசிட் ஸ்பெசிஃபிக். ஸ்டார்ட்க்கு ஆப்போசிட் ஸ்டாப். தி டீச்சர் ஆஸ்க்ஸ் தி சில்ட்ரன் டு ஸ்டாப் டாக்கிங். சரிங்களா? பேச நி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. தி டீச்சர்ஸ் ஆஸ்க் தி சில்ட்ரன். குழந்தைங்ககிட்ட என்னது பேசாதீங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? த நியூ பாஸ் டிசைடட் டு அப்பாயிண்ட் த லேசி ஒர்க்கர். சோம்பேறியான ஒர்க்கர் என்ன பண்றாரு? அப்பாயிண்ட்கோட ஆப்போசிட் என்னது? டிஸ்மிஸ். லேசியான ஒர்க்கர வந்து நியூ பாஸ் வந்து என்னது? டிஸ்மிஸ் பண்றாரு. சரியா? சரி. இது பாருங்க. இதுல அப்படியே மேட்ச் பண்றது. ஷேடு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நிழல்னு அர்த்தம். ஷேடு மரத்து நிழல். இது வந்து சன்னி. வெயில் அடிக்கக்கூடியது அந்த மாரி மீனிங். சரிங்களா? போர்ட் அப்படிங்கிறது பாருங்க. போர்டுக்கு அப்படி இங்க பாருங்க. போரா இருக்கு அப்படின்னா இன்ட்ரஸ்டிங். இன்ட்ரஸ்டட் அப்படின்னு அர்த்தம். கிளீனா மகிழ்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து அதுக்கு வந்து கிளீக்கு என்ன போட்டிருப்பது? மிசரி. கவலையா இருக்கிறது. துன்பப்படுறது. துன்பம் அப்படிங்கிறது வந்து மிசரிம்பாங்க. பேனிக். பேனிக் ஆக வேண்டாம். துப்பாக்கி படத்துல விஜய் சொல்லுவார்ல, அந்த அந்த தீவிரவாதி அவன் தங்கச்சிய கடத்தி வச்சிருக்கச்சுல வந்து யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பேனிக்னா பயப்படுறது. ரொம்ப பயப்படுறது. சரிங்களா? ஃபியரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல். ஏன்னா அந்த இடத்துல துப்பாக்கி வச்சு கத்தி கித்தி வச்சுலாம் குத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல துப்பாக்கி படத்துல. அவன் தங்கச்சி அங்க இருந்து நாய வச்சு சேஸ் பண்ணி பிடிக்கச்சுல. அப்ப எல்லாரையும் கொன்னுகிட்டு தானே இருப்பான்ல. ரொம்ப பயந்திருப்பாங்க. அந்த சுத்தி இருக்கிற ஒரு 4, 5 பொண்ணுங்க. அதான் பேனிக் ஆக வேண்டாம் அப்படி சொல்றது. அதனால பேனிக்ங்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னதுன்னா காம். ஹேஸ்டினா பதட்டமா செய்றது. வேகமா செய்றது. குயிக்கா செய்றது கிடையாது. குயிக்னா என்னதுன்னா, வேகமா செய்றது. குயிக்னா வேகமா பதட்டத்துல விரட்டி செய்வோம்ல, நம்ம வேகமா செய்வோம்ல. அது ஹேஸ்டி மேக்ஸ் வேஸ்ட். பதறிய காரம் சிதறி போகும் அப்படிம்பாங்க. ஹேஸ்டி மேக்ஸ் வேஸ்ட். சரிங்களா? ஆ அந்த மாரி. பதட்டத்துல செய்றது. சரிங்களா? டைமு வேகமா செய்றது. வேகமா ஸ்பீடா கரெக்ட்டா செய்றது. குயிக்கா செய்றது. ஹேஸ்ட்னா பதட்டத்தோட செய்றது. இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் மீனிங் என்னது அப்படின்னா, ஸ்லோ. இது வேகமா செய்றது, ஸ்லோவா செய்றது. சரி. இப்ப டிலைட்ன்னு இருக்கு. டிலைட்ன்னா மகிழ்ச்சி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து சேட்னஸ். ஆ டிஸ்கிரேஸ்ன்னா இழிவு. கிரேஸ்ன்னா மரியாதை குறைவாக அந்த மாரி மீனிங் வரும். இது கரெக்ட்டான மீனிங் ஹானர். சரிங்களா? அடுத்து பாருங்க. கேர்லெஸ்ன்னு போட்டிருக்கு. கேர்லெஸ்ன்னு போட்டிருக்கு மேல. கேர்லெஸ்னா மீனிங் என்ன? அப்படியே கரெக்ட்டான ஆப்போசிட் என்னது? கேர்ஃபுல்லா இருக்கிறது. சீக்ரெட்ன்னா என்னது? ரகசியமா. இதுக்கு வந்து ஈசிலி சீன்ன்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஈசிலி சீன், எக்ஸ்போஸ்டு எதுனாலும் போட்டுக்கலாம். இதுல நம்ம போட்டிருக்கிறதுனால அத படிச்சுக்கணும். கன்ஃபைனா வரையறைப்படுத்துறது. ஒரு லிமிட், ஒரு எல்லைக்குட்படுத்துறது. சரிங்களா? கட்டுப்பாடுக்குள்ள வைக்கிறது. டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்துன்னா, அ லிம் அ கட்டுப்பாடு இன்மை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்க கான்சன்ட்ரேட்ன்னு போட்டிருக்கு 1வதுக்கு. ஆ கான்சன்ட்ரேட்னா கவனிக்கிறது. டிஸ்ட்ராக்ட்னா பாருங்க. அட்ராக்ட்னா என்னது? ஒரு இது ஒரு 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 மேக்னெட் இன்னொரு மேக்னெட் அட்ராக்ட்னா கரெக்ட்டா அத நோக்கி வரும். அப்படி நோக்கி அதாவது அத ஒண்ணு பார்த்து இருக்கிறது வந்து அட்ராக்ட். டிஸ்ட்ராக்ட் என்னது? ஒண்ணு பார்க்காம இருக்கிறது. இப்ப நம்ம போர்ட பார்த்து இருக்கிறோம் அப்படின்னா, அட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு கிளாஸ் எடுக்குறாங்க. அட்ரா அட் ஒரு ஒரு ஒருத்தர ஒரு எப்படி ஒரு அட்டென்ஷன், ஒரு அட்ராக்ஷனோட நம்ம பார்க்குறோம்னு நெனச்சுக்கோங்களேன். அத நோக்கி பார்க்கிறது. டிஸ்ட்ராக்ஷன் என்னது? அத நோக்கி பார்க்காம கவனச்சிதறல் படுறது. அதான் டிஸ்ட்ராக்ட். அட்ராக்ட்டோட ஆப்போசிட். சரிங்களா? அதான் கான்சன்ட்ரேட்னா கவனிக்கிறது. கான்சன்ட்ரேட் அவுட் பண்றது. டிஸ்ட்ராக்ட்னா சிதறல். சரிங்களா? இன்னெவிட்டபிள்னா தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாது. பிரிவென்டபிள்னா தவிர்க்க அ த
பாதுகாக்கக்கூடிய. சரியா? அடுத்தது வந்து என்னதுன்னா, அக்கேஷனல்னா எப்பமாட்டி, அக்கேஷனல்னா எப்பமாட்டி, அக்கேஷனல்னா எப்பமாட்டி, அ அதுக்கு வந்து என்னது அப்டின்னா, கன்டினியூவல். இது எப்பமாட்டி நடக்குது. இது தொடர்ச்சி. கன்டினியூவல்னா கன்டினியூனாலே உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சி. கம்ப்ளீட்னா பாருங்க, ஆம் கம்ப்ளீட்னா முழுமை அப்படின்னு அர்த்தம். இன்கம்ப்ளீட்னா முழுமையின்மை அப்படின்னு. சேன் அப்படின்னா புத்திசாலித்தனம்னு அர்த்தம். இன்சேனுன்னா என்ன அர்த்தம்னா, புத்தியின்மை, அ பைத்தியக்காரத்தனமா அப்படின்ன மாரி மீனிங். இன்சேன் அறிவில்லாம அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து கரெக்ட்டான மீனிங் வந்து வைஸ்னா அறிவார்ந்த அப்படின்னு அர்த்தம். சேனுன்னா அறிவானவங்கன்னு அர்த்தம். இன்சேன்ன்னா பைத்தியக்காரத்தனமான, புத்தி இல்லாம அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால சேனுங்கிறதையும் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்க, டிஸ்ட்ரிபியூட். டிஸ்ட்ரிபியூட்க்கு என்னன்னா பிரிச்சு குடுக்குறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து கலெக்ட். இன்ஃபினிட்னா எண்ண முடியாதது. சரிங்களா? அடுத்தது அதுக்கு வந்து கரெக்ட்டான ஆப்போசிட் வந்து மெஷரபிள். என்ன அளக்கக்கூடிய, முடிவில்லாததுன்னு அர்த்தம். இது அளக்க முடியாதுன்னு அர்த்தம். இது அளக்கக்கூடியது அப்படின்ற மாரி தான் இது. சிக்னிஃபிகன்ட் சிறப்பு வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். முக்கியத்துவமான அப்படின்னு அர்த்தம். முக்கியத்துவமானன்னு அர்த்தம். இது அற்ப காரியமான. ட்ரைவல்னா என்னதுன்னா, அற்ப காரியமான, ஒரு நகைப்புக்கிடமான, ஒண்ணும் இல்லாத மாரி மீனிங். இது முக்கியத்துவமான, இது விளையாட்டுத்தனமான, அம் அற்பமான விஷயம் அப்படின்ற மாரி ஒரு மீனிங். அடுத்து டிலைட்னா மகிழ்ச்சி. சரிங்களா? இது சாரோன்னா துன்பம். அன்கம்ப்ட்னா ஒழுக்கமா இல்லாம. அன்கம்ப்டு ஹேர் அப்படிம்பாங்க. தலைய ஒழுங்கா வாராம, அன்கம்ப்டு ரூம் அப்படிம்பாங்க. ஒழுக்கம் இல்லாம ஒரு ரூம் வச்சிருக்கிறது. அங்கேயும் இங்கேயும் திங்ஸ போட்டு வச்சிருக்கிறது. இது கிளீன். இனிஷியேட்னா தொடக்கம். சரிங்களா? இனிஷியேட்னா தொடக்கம். கன்க்ளூட்னா முடிவு. சரிங்களா? கன்க்ளூஷன், 2 பாகுபலி, கன்க்ளூஷன் அப்படின்லாம் போட்டு வைக்கிறாங்களே, அது என்ன அது 2வது பாகத்த முடிவு அப்படின்னு போடுறாங்க. சரிங்களா? கன்ஜெக்ஷர்னா யூகம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து என்னன்னா, ஃபேக்ட்னா உண்மை. இது உண்மைய பத்தி சொல்றது யூகம். சரியா? மாய்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. மாய்ஸ்ட்னா ஈரப்பதம். மாய்ஸ்சரைசிங் கிரீம் அப்படின்லாம் சொல்றோம்ல. மாய்ஸ்ட்னா ஈரப்பதமான அப்படின்னு அர்த்தம். ஆரிட்னா வறண்ட வறண்ட பூமிய வந்து ஆரிடும்பாங்க. மாய்ஸ்ட்னா சதுப்பு நிலம். தண்ணியா இருக்கிறது. தண்ணி, வயல்வெளி இந்த மாரி இருக்கிறது சதுப்பு நிலம். மழை அதிகமா பெய்யுறது. ஸ்லிம்மின்னா சகதி. சரிங்களா? சல்ட்ரின்னா என்னன்னா, புழுக்கமான. சல்ட்ரி சீசன் அப்படிம்பாங்க. புழுக்கமான. சரிங்களா? வேர்த்து கொட்டிக்கிட்டு இந்த மாரி இருக்கிறது சல்ட்ரி. மாய்ஸ்ட்டோட கரெக்ட்டான ஆப்போசிட் வந்து ஏரிடு தான். வறண்டு. ஈரப்பதமான வறண்ட. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து என்னதுன்னா, சதுப்பு நிலம், சகதி இந்த மாரி இத காமிக்குது. இது வந்து இது ஈரப்பதமான, இது வறண்ட. சரியா? ஃப்ரிவோலஸ்னா விளையாட்டுத்தனமான. அதுக்கு அப்படி விளையாட்டுத்தனமா இருக்கிறத வந்து சின்ன பிள்ளைங்கத்தனமா விளையாட்டுத்தனமா எக்ஸாம்ல எதுவும் சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கிறது ஃப்ரிவோலஸ்ங்கிறது. அதுக்கு கரெக்ட்டா அப்படியே ஆப்போசிட் வந்து சீரியஸா இருக்கிறது. சரிங்களா? சீரியஸா இருக்கிறது. ஆம். விளையாட்டுத்தனமா இருக்கிறது, சீரியஸா இருக்கிறது. இது சோகமா இருக்கிறது. இது கோவமா இருக்கு. ஃபியூரியஸ், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ம்போம்ல. ஃபியூரியஸ்னா கோவமா இருக்கு. ஹேப்பினா சந்தோஷமா இருக்கிறது. இது விளையாட்டுத்தனமா இருக்கிறது. இது வந்து என்னது? சீரியஸா இருக்கிறது. சரிங்களா? ஒரு இதுல. கோவமா இருக்கிறது, இதெல்லாம் கரெக்ட்டான எக்ஸாக்ட்டா வராது. சீரியஸ் தான் கரெக்ட்டான மீனிங்கா இருக்கும். ஒமிட்டட். ஒமிட்டட்ன்னு என்னது? அத விடுறது. சரிங்களா? ஐசோலேட்டட்ன்னா தனிமைப்படுத்துறது. ரிஜெக்டட்னாலும் அது நம்மளுக்கு அது என்ன பண்றோம்? அதோட ஏதோ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம். அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. இல்லன்னா அது நம்மளுக்கு கலர் ஏதோ பிடிக்கல. ரிஜெக்ட் பண்றோம். சரிங்களா? அது வந்து ரிஜெக்ட் பண்றது. சரியா? அடுத்து கான்ட்ராக்டட். கான்ட்ராக்டட் அப்டின்னா சுருங்குறதுன்னு அர்த்தம். அடுத்து இன்க்ளூடட். ஒமிட்டட்னா தவிர்க்கிறது. இன்க்ளூடட்ங்கிறது சேர்க்கிறது. இன்க்ளூடட் தான் கரெக்ட். புரொட்டஸ்ட் எதிர்க்கிறது. சரிங்களா? புரொட்டஸ்ட்னா எதிர்க்கிறது. அத வந்து அக்செப்ட்ங்கிறது ஆதரிக்கிறது. அக்செப்ட் பண்றது, ஏத்துக்கிறது. சரிங்களா? ப்ராஜெக்ட்னா ப்ரொஜெக்ட்னா நீட்டிக்கிட்டு இருக்கிறது. அப்ரகண்ட்னா கைது பண்றது. ப்ரொமோட்னா அது இன்னும் என்னது உயர்த்துறது அந்த மாரி. செரினா, செரின் அப்டின்னாலே என்னன்னா அமைதியான அர்த்தம். அமைதியானன்னு அர்த்தம். சரிங்களா? செரினிட்டினா அமைதியான அப்டின்ற மாரி மீனிங். ஏன்னா செரின் ஜூஸ் பார்க் அப்டிங்கலாம் பேர் வச்சிருக்காங்கல்ல. அந்த ஜூஸ் பார்க்லன்னா வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குமாம். அதனால செரின் ஜூஸ் பார்க் அப்டிங்கிறதெல்லாம் வைப்பாங்க. தூத்துக்குடியில கூட இருக்கு. சரிங்களா? செரினிட்டினா அமைதியானன்னு அர்த்தம். சரிங்களா? மனக்குழப்பம் இல்லாம அமைதியான சூழ்நிலை அப்டின்னு அர்த்தம். சிம்ப்ளிசிட்டினா சிம்ப்ளிசிட்டினா அமைதியா, சிம்பிளா எதுவுமே ஆர்ப்பாட்டம் இல்லாமன்னு அர்த்தம். ஆ ஆங்ஸைட்டினா என்னதுன்னா, கோவப்படுறது. சரிங்களா? அமைதியா இருக்கிறது, கோவப்படுறது. சரிங்களா? அப்சூடிட்டி அப்டின்னா என்னன்னா, அபத்தமான, இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா, நகைப்புக்கிடமான, அறிவில்லாத மாரி, அந்த மாரி மீனிங். சரிங்களா? அறிவின்மை அப்டின்ற மாரி வந்து ஸ்டூபிடிட்டினாலும் அறிவின்மை அந்த மாரி மீனிங் தான். ஸ்டூபிட் அப்டின்னு சொல்றாங்கல்ல. ஸ்கேட்டர்ட்ன்னா சிதர்றது. ஸ்கேட்டர்ட்ன்னா சிதர்றது. ஒரு
எப்படி சொல்றது? நீங்க உண்டியல எடுத்து தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. அது சுழி சுழியா சிதறிறதுல அது ஸ்கேட்டர்டு. ஸ்ப்ரிங்கிள்னா என்னதுன்னா, ஸ்ப்ரிங்கிள்னா தெளிக்கிறது. ஸ்ப்ரிங்க்லரும்பாங்க. இப்போ நீங்க பார்க்குக்குலாம் போனீங்கன்னா, அதுல ஒரு ஒரு தண்ணி வரும். அதுல ஒரு சுத்தி, சுத்தி, சுத்தி தண்ணி தெளிக்குது தெரியுதுங்களா? அதான் ஸ்ப்ரிங்க்லரும்பாய்ங்க. ஸ்ப்ரிங்க்லர்னா தெளிக்கிறது. மல்டிப்ளைடுனா பெருக்குறது. அது கேதர்ட்னா சேக்குறது. சரிங்களா? அப்பன்னா சி தான் கரெக்ட்டு. இது வந்து சிதறுறது, இது சேக்குறது. கவர்டுன்னா கவர் பண்றது. அது உங்களுக்கு தெரியும். மோனோடோனஸ் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றதுனால போரிங்கா சலிப்படைறத வந்து மோனோடோனஸ்ம்பாங்க. ஒரே மாரி மோனோனா 1 ஒரே 1ன்னு அர்த்தம் மோனோ. ஒரே மாரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப செய்றது. தினமும் சாப்பிடுறோம், தூங்குறோம், தினமும் சாப்பிடுறோம், தூங்குறோம். ஒரு வேளையும் ஒரு வித்தியாசமா எதுவுமே ஹேப்பியா இல்லாம ஒரே மாரி லைஃப் போனா போர் அடிக்கும்ல அந்த மாரி இது. இல்ல ஒரே வேலையே நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். இப்ப கராத்தே கிட்டுன்னு படத்த பத்தி சொல்றோம்னா, நெறையா அந்த மாரி இருக்கு. அந்த படத்த பத்தி தெரிஞ்சது. கராத்தே கிட்டுன்னு ஒரு படம் உண்டு. அதுல ஜாக்கி சான்னு ஒரு சின்ன பையனும் நடிச்சது. வில் ஸ்மித்தோட பையன் நடிச்சிருப்பாய்ங்க. அதுல அவன் அவனுக்கு ஒரே ஒர்க் தான் குடுப்பாரு ஜாக்கி சான். "சட்டைய கழட்டி போடு, கீழ போடு, அந்த ஸ்டாண்டுல மாட்டு" அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப அவன போய்ச்சுன்னா, அவன ஒரே ஒர்க் செய்ய வச்சுன்னா அவனுக்கு டென்ஷன் ஆயிரும். அதான் மோனோட்டோனஸ்ங்கிறது. இன்ட்ரஸ்டிங்கான ஒர்க் செய்யுது. டயர்சம்னா சோர்வடைய வைக்கிறது. ஃப்ராக்ரன்ட் ஃப்ராக்ரன்ட்னா வாசனை சம்மந்தப்பட்டது. ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாரி. சாட்டிஸ்ஃபையிங் அப்டின்னா மனநிறைவு அப்டின்னு சொல்றது. சரிங்களா? அத மனநிறைவு அப்டின்னு சொல்றது. மோனோடோனஸ் சலிப்படையறது. போரிங்கா இருக்குது. இது இன்ட்ரஸ்ட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ இந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது பார்ப்போம். சரி. இந்த மேல இருக்கிற பாக்ஸ்ல ஒரு 6 இது குடுத்துருக்காங்க. அதுல இந்த பாக்ஸ் கீழ இருக்கிறதுலருந்து நீங்களே செலக்ட் பண்ணி எழுதணும். சரி இந்த 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 இத நீங்களே செஞ்சு பார்க்குறீங்களா? சரியா? ஆனா ஒரே ஒரு இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் மீனிங் சொல்லிர்றேன். அ பணத்துக்காக ஒரு வேலை செய்யாம ஒரு நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு வேலை செய்றது வந்து அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மத்தது எல்லாமே நீங்க இதிலிருந்து கண்டுபிடிச்சு இந்த 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 இதுக்கு கரெக்ட்டா இந்த ஒவ்வொன்னுக்குமே கரெக்ட்டான ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? ஆ அதிலேயே இருக்கு. சரிங்களா? அதிலேயே இருக்கு. தெரியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறவங்க அதுக்கு கீழ ஆன்ஸர் குடுத்துருக்காங்க. அத பார்த்து கொஞ்சம் செய்யுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்னதுன்னா, சரி இத வேணா நான் சொல்றேன். இல்லன்னா இதையும் நீங்களே செஞ்சுடுறீங்களா? ஒரு 2 எக்சர்சைஸ் குடுத்த மாரி இருக்கும். ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நல்லா இருக்காது. சரிங்களா? சரி. இதுல ஒண்ணே ஒண்ணு ஒரு என்கேஜிங் அப்டின்னா வசீகரிக்கிறது. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்கேஜ் அப்டின்னு ஒரு சென்ட் கூட போட்டிருப்பாங்க. ஏன்னா வசீகரிக்குதாம். அதனால. ஆ ரெசிஸ்டன்ஸ்னா தடுத்து நிறுத்தக்கூடிய. இதோட மீனிங் மட்டும் சொல்றேன். காஷியஸ்னா எச்சரிக்கை. காஷியஸ்னா ஜாக்கிரதையா இருக்கிறது. டிஸ்அப்ரூவ்னா ஏத்துக்கிடறது. பிரிஸ்க்னா சுறுசுறுப்பா இருக்கிறது. ஹம்பிள்னா பணிவா இருக்கிறது. ஈகர்னா சுறுசுறுப்பா இருக்கு. ஆர்வமா இருக்கிறது. பெர்சுவேடுக்கு மட்டும் சொல்றேன். பெர்சுவேட் அப்டின்னா ஒரு இது செய்ய சொல்லி தூண்டுறது. அதுவே டிஸ்யூவேடுன்னா என்னன்னா, ஏதாட்டி தப்பானது செய்ய சொல்லி தூண்டுறது. இதுக்கு மட்டும் நான் சொல்லிட்டேன். நல்லது செய்ய சொல்லி தூண்டுறது வந்து பெர்சுவேடு. கெட்டத செய்ய சொல்லி தூண்டுறது வந்து டிஸ்யூவேடு. சரியா? அவ்வளதான். மத்ததெல்லாம் ஆ நோபிலிட்டின்னா மேன்மையான, சிறப்பான அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா டிஸ்ஹானர், இன்சிக்னிஃபிகன்ட் முக்கியத்துவம் இல்லாத அப்படின்ற மாரி மீனிங். சரிங்களா? ஓகே. ஆ இந்த எக்ஸர்சைஸும் அதாவது இந்த இதுவும், இதையும் நீங்களே செய்யணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்பவும் உங்களுக்கு ஈஸியானது டிப்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். அத பார்த்துட்டு நீங்க இந்த 2 எக்சர்சைஸ் மட்டும் செஞ்சு பாருங்க. தெரியலன்னா ஆன்ஸர பார்த்து பக்கத்துல எழுதி கூட நீங்க கஷ்டப்பட்டு டிக்ஷனரி ஏதாட்டி பார்த்து கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே சொல்லிட்டேன். சரிங்களா? எல்லாமே சொல்லிட்டோம்னா கொஞ்சம் எல்லாம் ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு இது நடத்தியிருக்கலாம். அதனால உங்களுக்கு 2 எக்சர்சைஸ் குடுத்துருக்கேன். அதுலயும் பாதி நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். சரிங்களா? போட்டு பாருங்க. கண்டிப்பா போட்டு பாருங்க. இந்த சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் ரிப்பீட்டடா வீடியோஸ் போட்டு பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. ஓகே. தேங்க் யூ.